ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான ப்ரொமோ வேற லெவலாக இருக்குங்க. அடிதடியெல்லாம் நடக்குதுங்க வீட்டுக்குள்ள. ஸோ பிக் பாஸ் வீடா இல்லை இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் யாரும் தெரிலங்க, அந்தளவுக்கு சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க மக்களே. எந்த மாதிரி உதவினா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது மட்டும் போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியலங்க. நம்ம கமருதீன் மற்றும் பிரவீன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. பயங்கர ஃபயராக இருக்குது. கமருதீன்லாம் பயங்கர ஃபயராக அப்படியே வெறித்தனமாக இருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்குள்ள. இந்த மாதிரிலாம் பண்ணாத தான் கண்டிஷன் மாதிரி கமருதீன் பிரவீனுக்கு வார்னிங் கொடுக்குறான். அவன் இவன் துள்ளுறான். வீடு ஃபுல்லாக ஒன்றாயிட்டாங்க. கமருதீனை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஸோ கமருதீன் நான் என்ன நினச்சேன்னா, இந்த வாரம் தான் நல்ல பேர் எடுத்திருந்தார், சூப்பராக பண்ணார், எந்த சண்டை சச்சரை எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக நீட்டாக இருந்தார், பொலைட்டாக இருந்தார்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணார் நினச்சி பார்க்கலங்க. இப்போ தான் சேதனை சொன்னார், இந்த வாரம் தான் உங்களை திட்டவே இல்லை, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, உங்களோட கேம் நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மக்களை நிறைய பேர் நல்ல பேர் தான் எடுத்துருந்தார் கமருதீன். எந்த ஒரு கெட்ட பேருமே கிடையாது. பிரவீன் எல்லாம் கோவப்படுற ஆளே கிடையாதுங்க. ஸோ அவர் எப்போனா கோவப்படுவார், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த அளவுக்கு கோவப்படுவார் எனக்கே தெரியல. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியல, அது காட்டவே இல்லை. பட் ப்ரமோவில் அடிச்சுக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் மச்சான் விடு விடு மச்சான்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பார்வதியாக இருக்குமா இல்லை யாருன்னு தெரியல. ஸோ வேணாம், சண்டை வேணான்னு சொல்லி எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனால் கூட யாருமே அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்றாங்க. பிரச்சனைலாம் ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் பிரவீன், இந்த பக்கம் கமருதீன், ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனையை தீர்க்கிறாரு. ஆனாலும் நம்ம கமருதீன் ஓடி வர்றாரு. எங்கேருந்து ஓடி வர்றாரு, தடுத்துட்டு போயிட்டு ஓடி மறுபடியும் ஒரே ஷாட் வச்சா போல பிரவீன் போத்துனி கீழே வந்துட்டார் பிரவீன். ஸோ அதுக்கப்புறம் கமருதீனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கமருதீனை பிரச்சனை வேறு அடிக்க போயிட்டாரு. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கம்பல்சரி ரெட் கார்டு இருக்குது போல இருக்குது. நம்ம கமருதீனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் போல இருக்குது. அதுதான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லை மீறி சண்டைகள் போயிட்டே இருந்ததுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். நம்ம பிரவீன் அவர்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா பிக் பாஸ் வீடு ஓரளவுக்கு வைல்ட் கார்டு வந்த பிறகு கேம் ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இவர் நல்லா, அமித் நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு அப்புறம் தான் பிக் பாஸ் வீடே கொஞ்சம் மாறிச்சு. நான் கூட நினச்சிருந்தேன், என்ன வைல்ட் கார்டு இப்படி இருக்காங்களே, இவங்களாம் எப்படி அப்படின்னு நினச்சிருந்தேன். வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் திவ்யாவோட கேப்டன்சி எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ பிரஜன் சாண்ட்ரா அவங்க கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டே 1ல் இருந்த ஃபயர் இப்போ கிடையாது. ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம இப்போ இவங்க இருக்காங்க, சாண்ட்ரா அழுகுறாங்க. நீ எல்லாம் இப்படி பண்ணால் நான் நினச்சி கூட பார்க்கல மாதிரி பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கறதுக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து ஹஸ்பண்டுக்கு அடிக்கிறாங்கன்னு போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அவங்களால தாங்கவே முடியல, பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக அழுதுட்டு அவங்களாலேயே முடியல. அதுக்கப்புறம் எல்லாருமே கிமி இவங்களாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, இதனால் எதாவது பெரிய விபரீதம் ஆகுமா அப்படின்றலாம் எனக்கே புரியலைங்க. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மேட்ருனா, இது வெறும் ஜஸ்ட்டு ப்ராங்க்குங்க. இது ஒரு ப்ராங்க்கு. இந்த ப்ராங்க் பற்றி ஆல்ரெடி வீட்டுக்குள்ளெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பிரவீன் மற்றும் கமருதீன் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரஜனை கூப்பிட்டு கமருதீன் ஒரு ப்ராங்க் இது மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும், நான் ஒரு 9 அடி அடிக்கிறேன், 9 ஷாட் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு ப்ராங்க்கு தான். நீங்கள் யாருமே ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெட் கார்டு எல்லோ கார்டு எதுவும் தரமாட்டாங்க. இது சும்மா ஒரு ஜாலி இல்லை ஜிம்கானா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் மக்களே. ஸோ மக்களே, உங்களோட கருத்துக்கள் அந்த மறக்காமல் பதிவு. நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.